ஆலமரம். இந்த ஆலமரம்னு சொன்னோடனே அதனுடைய பிரம்மாண்டம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆண்களுடைய விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஆண் மலட்டுத்தன்மையை சரி செய்யக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஆலமரம். இந்த ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் அதை பஞ்ச துவர்ப்பிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள், அரசு, அத்தி, இத்தி, நாவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆலமரம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமானது. அதனுடைய விழுதுகள் மூலமாக ரொம்ப நாள் அது நீடித்து வாழக்கூடியது. அதே போல் ஆண்களும் நீடித்து வாழ்கிறதுக்கான ஆண் தன்மையை பெருக்கக்கூடியது இந்த ஆலமரம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஆலமரம். இந்த ஆலமரம்னு சொன்னோடனே அதனுடைய பிரம்மாண்டம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது எப்படி தன்னுடைய விழுதுகள் மூலமாக கிளைகளை பரப்பி அழியாமல் ரொம்ப நாளுக்கு இருக்குதோ, அதே போல் ஆண்களுடைய விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஆண் மலட்டுத்தன்மையை சரி செய்யக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஆலமரம். ஆண் மலடு போக்கும் ஆலமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆலமரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இன்னொரு பழமொழியும் ஞாபகம் வரும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அதாவது நாலடியாரும் திருக்குறளும் எப்படி நம்ம சொல்லுக்கு உறுதித்தன்மையை கொடுக்குதோ, அதே போல் ஆலமரமும் வேலமரம், வெல்வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மரத்தினுடைய குச்சிகள் நம்ம பற்களை பாதுகாக்கக்கூடியது. பற்களில் அசைவு இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகையாக சொல்லுவாங்க. இந்த ஆலமரம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப நாளைக்கு வாழக்கூடிய ஒரு மரம். அடையாற்றில் கூட 100 வருஷத்துக்கு மேலே இருந்த ஒரு ஆலமரம் இருந்தது. அதே போல் கல்கத்தாவில் 250 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம், கிட்டத்தட்ட 4 ஏக்கர் அளவுக்கு அந்த ஆலமரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி அழியா தன்மையோடு இருக்கோ, அதே போல் ஒரு ஆண் தன்னுடைய இனத்தை பெருக்கிறதன் மூலமாக அவனுடைய ஜீன் அழியாத ஒரு தன்மையோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆலமரம். இந்த ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் அதை பஞ்ச துவர்ப்பிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள், அரசு, அத்தி, இத்தி, நாவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நாவல் மரத்தை தவிர மற்ற 4 மரங்கள்லையுமே பால் வடியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த மரத்தினுடைய பால், லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இதுவுமே மருத்துவ பயன்கள் உடையது. இந்த ஆலமரத்தினுடைய அந்த குச்சியை பயன்படுத்தி நம்ம பல் துளக்கும் பொழுது அந்த ஆலமரத்தினுடைய பால், லேட்டக்ஸை நம்ம பல் ஈறுகளில் அப்ளை பண்ணும் பொழுது ஈறுகள் சார்ந்த பிரச்சனைகள் வராது. பல் சொத்தை மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதை நம்ம பயன்படுத்துறது நல்லது. ரெண்டாவது, இந்த விந்தணுக்களுடைய உற்பத்தி குறைபாடு, ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விந்து முந்துதல்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த ஆலமரத்தினுடைய பழம், இந்த பழத்தினுடைய விதைகளை பயன்படுத்தலாம். ஆலமரம் பழுக்கும் போது அதுக்கு கீழே ஒரு துணியை விரித்து வச்சுடுவாங்க. அப்போ அந்த பழங்கள் எல்லாமே அதில் விழுந்துடும். ஸோ அந்த பழத்தினுடைய சதையையும் அதே மாதிரி அந்த விதை பகுதியையும் தனியாக எடுத்துருவாங்க. அந்த விதையை நம்ம பொடி பண்ணி அது கூட அரசு, அத்தி, இந்த மரத்தினுடைய பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள், இதை 3யுமே சேர்த்து லேகியமாக செஞ்சு கொடுப்பாங்க. இது விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். அதே மாதிரி விந்தணுக்களில் அசைவுத்தன்மைகளில் குறைபாடு இருக்கிறது, உருவ அமைப்பில் உண்டாகக்கூடிய குறைபாடு, இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. அந்த லேகியம் மகா பூரணாதி இலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விந்து மூந்துதல்னு சொல்லக்கூடிய ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷனும் சரியாகும். இது நிறைய ஆராய்ச்சிகளும் அதை நிரூபிச்சிருக்கு. ஏன்னா இந்த விதைகளில் பீட்டா சிட்டோஸ்டீரால் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரால் இருக்குது. அதே மாதிரி க்ளூனால் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரால் இருக்குது. இது ரெண்டுமே டெஸ்டோஸ்டீரானுக்கான ப்ரிகாசர்ஸ், அதற்கான மூலப்பொருள்களாக செயல்படுது. கொலஸ்ட்ரால்லேருந்து டெஸ்டோஸ்டீரான் வர்றதுக்கு இந்த ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது இந்த ஆலமரத்தினுடைய விதைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டீரால் வகைகள் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது டெஸ்டாஸ்டெரானோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த எசோஸ்பர்மியா, விந்தணுக்களே சுத்தமாக இல்லாத ஒரு நிலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வெரிகோசீல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை அந்த விந்து நாளங்களில் ஏதாவது அடைப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதை நம்ம சரி பண்ணிவிட்டு
ஆலமரத்தினுடைய விதை, அது கூட அரசு அத்தி மரத்தினுடைய விதை பொடி, இது எல்லாத்தையுமே ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டு, இது கூட வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, முருங்கையினுடைய விதை, சாரப்பருப்பு, இது எல்லாத்தையுமே வந்து 2 வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே பொடி பண்ணிவிட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலோட காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 90 நாட்கள் 3 மாதம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கையில் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்த விந்தணுக்கள் கூட வந்து நல்லா அதிகமான அளவுக்கு வரதை வந்து பார்க்கலாம். ஸோ முக்கியமாக இந்த எசோஸ்பெர்மியா கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 90 டேஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இது நிறைய பேருக்கு அனுபவபூர்வமாகவும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி விந்தணுக்களுடைய குவாலிட்டி சரியில்லாமல் இருக்குது, அடிக்கடி வந்து அபார்ஷன் ஆகுது. ஸோ அப்போது எக்கோட குவாலிட்டியோ இல்லை வந்து ஸ்பாமோட குவாலிட்டியோ சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுமே வந்து அந்த ஆலம் பழத்தினுடைய விதைகள், அந்த சதை, அதே மாதிரி வந்து ஆலம் விழுது, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பொடி பண்ணி சூர்ணமாக்கி சாப்பிடலாம். இல்லை அந்த ஆலம் விழுதை வந்து சாறு எடுத்து அந்த சாறில் வந்து ஜவ்வரிசியை வந்து போட்டு ஊற வச்சு அதை வந்து உலர்த்திட்டு அதை வந்து நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு தொடர்ந்து ஒரு 120 நாட்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா விந்தணுக்களுடைய குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டெஸ்டோஸ்டிரானோட அளவை வந்து அதிகரிக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு அப்படிங்கிறது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால தான் 40% உருவாகுது. 40% வந்து பிரச்சனை வர்றதுக்கு ரீசனே வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஆலமரத்தினுடைய பழம், அதனுடைய விழுதுகள் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குது அப்படிங்கிறது இந்த ஆய்வறிக்கைகளில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மகா பூரணாதி இலகம் வந்து சாப்பிடலாம். இல்லை ஆல் அரசு அத்தி இதனுடைய விதைகளோட நான் சொன்ன முந்திரி, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, முருங்கை பருப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம காய்ச்சின பாலோட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லை ஆலம் விழுதில் ஜவ்வரிசியுடைய அந்த ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம கஞ்சியாக்கி வந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கும் இந்த ஆலமரத்தினுடைய பட்டை இதை வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து காய்ச்சி அதை ஒரு 200 ml வந்து காய்ச்சி வடிகட்டிக்கணும். இதை வந்து ஒரு 4 மண்டலம் 192 நாள் தொடர்ந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய் நல்லா கட்டுப்பாடு வந்து அதே சமயத்தில் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும். நிறைய பேருக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண் தன்மை குறைபாடு வந்து இருக்கும், விந்து முந்துதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும், அதே மாதிரி மலட்டுத்தன்மையும் வந்து இருக்கும். அந்த விந்தணுக்கள் வந்து சரியான அளவில் வந்து இருக்காது. அந்த பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலமரத்தினுடைய பட்டையை வந்து பயன்படுத்தலாம். ஸோ பற்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் ஆண் தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் விந்தணுக்களில் உண்டாகக்கூடிய குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கும் ஆலமரத்தினுடைய அந்த பாகங்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஆலமரத்தினுடைய இலைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம். அந்த இலையை வந்து பயன்படுத்தக்கூடாது, ஆனால் விழுதுகளையும் பழத்தையும் அதனுடைய விதைகளையும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் வந்து உண்டு. இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த விந்தணு குறைபாடுகள் தான். சர்க்கரை வியாதியோடு இருக்கக்கூடிய விந்தணு குறைபாடு. ஸோ ஆண் மலட்டுத்தன்மைக்கு காரணமான இந்த ஒரு விஷயத்தை சரி செய்கிறது தான் ஆலமரம். ஆலமரம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமானது. அதனுடைய விழுதுகள் மூலமாக ரொம்ப நாள் வந்து அது நீடித்து வாழக்கூடியது. அதே போல் ஆண்களும் நீடித்து வாழ்கிறதுக்கான ஆண் தன்மையை பெருக்கக்கூடியது இந்த ஆலமரம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான மூலிகையும் அந்த மூலிகையினுடைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. காரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர்,
டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவனீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.